நம்மளாம் டயட்டில் இருந்தாலும் நல்லா ஹெல்த்தியாக தாங்க இருக்கும். ஆனால் கேரளாவில் ஒரு பொண்ணு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டயட்டில் இருந்து இறந்து போச்சு. அந்த பொண்ணு மட்டும் எப்படி இருந்தது, அந்த பொண்ணு எந்த மாதிரியான டயட்டில் இருந்தது, ஸோ நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். மறக்காம நம்மளுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் இது உங்களுக்கு கேட்குதான்னு பாருங்களா. நம்மளுடைய இதயம் ஒரு நிமிஷம் துடிக்கிறதுக்கு 1 கேலரிஸ் தேவைப்படுதுங்க. அப்போது 1 மணி நேரம் துடிக்க 60 கேலரிஸ் தேவைப்படுது. அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை கேலரிஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய இதயத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய லங்ஸ், லிவர், கிட்னி, பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே அது தன்னுடைய வேலையை ப்ராப்பராக செய்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கேலரிஸ் தேவைப்படுது. இதுக்கு பேர் தான் பேசல் மெட்டபாலிக் ரேட், அதாவது பிஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து எல்லாருக்குமே சேமாலாம் இருக்காது. ஒருத்தவங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு, ஏஜ், அவங்க எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ், அதாவது எந்த மாதிரியான ஒர்க் டெய்லி பண்ணுறாங்க, இது எல்லாமே பேஸ் பண்ணி தாங்க மாறும். ஸோ என்னுடைய ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு என்னுடைய பிஎம்ஆர் வந்து 1500 கேலரிஸுங்க. நான் வேலை செய்கிறனோ செய்யலையோ, நான் டியூட்டிக்கு போகிறனோ போகலையோ, நான் ஜிம்முக்கு போகிறனோ போகலையோ, நான் கம்பல்சரி நான் ஒரு நாளைக்கு 1500 கேலரிஸ் நான் எடுத்தே தான் ஆகணும். இது வந்து நார்மலான பேசிக் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். நீங்கள் காலையிலேருந்து ஒரு வேலையுமே செய்யாமல் 24 ஹவர்ஸும் பெட்டில் தூங்கிட்டே இருந்தாலும் நீங்கள் கம்பல்சரி இந்த பிஎம்ஆருக்குள்ள கேலரிஸ் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அப்படின்னா தான் உங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கரெக்டான வேலை ஃபங்க்ஷன் பண்ணும். நான் எப்போ என்னுடைய பிஎம்ஆருக்கும் நான் கம்மியாக கேலரிஸ் இன்டேக் பண்ணுறனோ, ஸ்டார்டிங்கில் நல்லா ஃபேட் லாஸ் ஆகும், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆகும், அதுக்கப்புறம் மசில் லாஸ் ஆகும், அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே சரியாக ப்ராப்பர் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் வந்து, அதாவது நிறையா டிசீஸ்லாம் வந்துட்டு கடைசியாக அந்த கேரளா பொண்ணுங்க நடந்த அதே கதி தான் உங்களுக்கும். ஸோ எனக்கு என்னுடைய பிஎம்ஆர் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியல, என்னுடைய மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு டெய்லி ஃபுட் இன்டேக் எப்படி பிளான் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் வேணும்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து நீங்கள் எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுங்கள். நான் உங்க கூட கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.